நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில், அதாவது பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி புரட்டாசி மாதம் பவித்ர உற்சவம் நடைபெறும். இந்த பவித்ர உற்சவம் இந்த வருஷம் நாளை, அதாவது 3/9/2025 அன்று முதல் தொடங்குகிறது. முதல் நாள் காலை 9:15 மணிக்கு நம்பெருமாள், அதாவது உற்சவ மூர்த்தி, மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடாவார். 9:15 மணிக்கு புறப்பாடாகி யாகசாலைக்கு வருவர். அதன் பிறகு சிறப்பு திருவாதிரம் நடைபெறும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு பூப்பரத்திய ஏகாதசியும் கூட. மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். அதன் பிறகு இரவு 11 மணிக்கு மூலஸ்தானத்துக்கு மீண்டும் சென்று விடுவார். இதில் இரவு 8 மணிக்கு மேலே மூலஸ்தான சேவை கிடையாது. அடுத்த நாள் 4/9/2025 அன்று, அதாவது வியாழக்கிழமை, அங்கோபாங்க சேவை. அங்கோபாங்க சேவை அப்படின்னா, இந்த உடல் முழுதும் பெரிய பெருமாளுடைய ரங்கநாதருடைய உடல் முழுவதும் சின்ன சின்னதாக அந்த நூலை சுற்றி அவர் மேலே சாத்தியிருப்பார்கள். இதை பாருங்க, இந்த ஃபோட்டோலையும் இருக்கிறது. சிலர் இதை பூச்சாண்டி சேவைன்னு சொல்லுவார்கள், ஏன்னா பார்ப்பதற்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஆனால் இதை அங்கோபாங்க சேவை என்று நாம் சொல்ல வேண்டும். அன்றைய தினம், அதாவது 4/9/2025 வியாழக்கிழமைக்கு 2லேருந்து 6 மணி வரைக்கும் தான் மூலவர் சேவை உண்டு. 5, 6, 8, 10 அன்றைய தினங்கள் எல்லாம் பெருமாள் மூலஸ்தானத்திலேருந்து புறப்பாடாகி பவித்ர உற்சவ மண்டபத்துக்கு வருவார். தங்க கொடிமரம் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே, அதில் இடதுகை பக்கம் இருக்கும் இந்த மண்டபம். பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அதாவது சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு நம்ம உள்ளே நுழையிறோம் இல்லையா, அந்த இடத்துல இடதுகை பக்கம் திரும்பினீங்கன்னா பவித்ர உற்சவ மண்டபம்னு இருக்கும். அங்கே சரஸ்வதி சன்னதியும் அயக்ரீவர் சன்னதியும் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு தான் நம்பெருமாள் இந்த பவித்ர உற்சவ காலங்களில் அங்கே எழுதியிருப்பார், நமக்கு அருள் பாலிப்பார். 9ஆம் தேதி அன்னைக்கு நெல்லளவு, 11ஆம் தேதி தீர்த்தவாரியோட இந்த பவித்ர உற்சவம் முடியும். இந்த தீர்த்தவாரி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு புறப்பாடாகும். தீர்த்தவாரி கண்டருள்வார். அதுக்கப்புறம் திருமஞ்சனம் 1லேருந்து 3 மணி வரைக்கும். இரவு படிப்பு கண்டருளி மீண்டும் மூலஸ்தானத்துக்கு திரும்புவார். அத்துடன் அந்த பவித்ர உற்சவ விழா முடிவடைகிறது. பவித்ர உற்சவத்தின் போது அனைத்து சன்னதிகளும் உள்ள மூலவருக்கு மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு நூல் இலைகளால் ஆன அந்த மாலை சாத்தியிருப்பார்கள். பவித்ர உற்சவம் அப்படின்னா என்ன? பவித்ரன் என்ற பொருள், அந்த பதம் பெருமாளை குறிக்கும். பெருமாளுக்கு 2 சிறப்பு. அவன் தூய்மையானவன், மற்ற எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துபவன். ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்களின்படி ஒவ்வொரு விஷ்ணு கோவில்லையும் தினசரி உற்சவங்கள், பருவகால உற்சவங்கள், மாதாந்திர உற்சவங்கள், வருடாந்திர உற்சவங்கள் என பல உற்சவங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. எம்பெருமானுக்கு திருவாராதனம் சமர்ப்பிக்கும் போது மற்ற திருவிழா காலங்களில் மந்திரலோபம் ஏற்படக்கூடும். அதனால் எம்பெருமானுடைய சாநித்தியம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டாம். அதாவது ஏதாவது குறை இருந்திருக்கலாம், அந்த குறையை சரி செய்வதற்காக இந்த பவித்ர உற்சவம் நடைபெறுகிறது. உற்சவங்களை கண்ணார காண்போம், எம்பெருமானை நாம் மனதார நினைப்போம். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும், அரங்கனின் அருள் கிடைக்கட்டும். நன்றி.